Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன், அதாவது f of tங்கிறத ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. f of t is equal to 2 when the values of t in between 0 and 3. அதே மாதிரி f of t is equal to t when the values are t greater than 3. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா, இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt. இப்போ f of tங்கிற இடத்துல ரெண்டு ரேஞ்ச் இருக்குது. அப்போது 0 to infinity ரெண்டாவது பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து 0 to 3 இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 3 to infinity வரைக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ 0 to 3ல் அதனோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே f of tக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். t greater than 3க்கு அப்புறம் f of t வந்து tன்னு வருது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டையும் நான் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். இதில் 2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியெடுத்துருவேன். வெளியெடுத்தேன்னா 2 வெளியெடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும், இன்டகிரல் e power minus st dt மட்டும் இருக்கும். ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது என்ன, e power minus st by minus s. இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அடுத்தது பாருங்கள், இன்டகிரல் 3 to infinity e power minus st into t into dt. ஓகேவா, இங்கே ஒரு டி டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டி டேர்ம் இருக்குது, அதை டிடி வச்சு இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இதை இன்டகிரல் யூடிவி ஃபார்மேட்டை வச்சு நான் ஈஸியாக இதை வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ எது என்னோடய யூ எது என்னுடைய டிவிங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால டியை வந்து யூன்னு வச்சுக்கிறேன், ரிமைனிங் இ மைனஸ் எஸ்டி இன்டி டிடியை டிவின்னு வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய இன்டகிரல் யூடிவி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டகிரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. அப்போது யூ இஸ் ஈக்குவல் டு டி, அதே மாதிரி டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டி டிடி. இப்போது யூடின்னா டிவி இஸ் ஈக்குவல் டு டிடி. ஓகேவா, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் டிவி இஸ் ஈக்குவல் இதுனா இதை இன்டகிரேட் பண்ணுறது தான் வி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வியை வச்சு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வி கிடச்சிக்கிறோம். ஓகேவா, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி இஸ் ஈக்குவல் டு வி, இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எஸ்டி, இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த இதில் இருக்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேல்யூஸும் கிடைச்சாச்சு. ஓகேவா, முதல்ல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க, யூவி. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுடைய யூவோட வேல்யூ டி, வியோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ். ஓகேவா, இதுதான் உங்களுடைய யூவி. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டகிரல் வீடியோ, அதை நான் தனியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். முதல்ல இன்டகிரல் வீடியோவை எழுதிக்கிறேன். வாட் இஸ் யுவர் வி, இதுதான் உங்களுடைய வி. டியூ வந்து டிடி. ஓகேவா, இதை எழுதிட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் தான். டிடியை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ 1 பை மைனஸ் எஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில் வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி, அதில் தான் டி கனெக்டடாக இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டியை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் வரும். வெளியில் ஆல்ரெடி ஒரு 1 பை மைனஸ் எஸ் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும், இ பவர் மைனஸ் எஸ்டி பை எஸ் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணுன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் இன்டகிரல் விடி இஸ் ஈக்குவல் டு முன்னாடி ஒரு -1 அல்லது மைனஸ் சிம்பிளை இன்க்ளூட் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே எழுதிடுவேன். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது உங்களுடைய இந்த ஃபார்முலா படி இது உங்களுடைய யூ, இது உங்களுடைய வி. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டகிரல் விடி வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த இது. ஓகேவா, இந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க, -1 இன்டு இ பவர் மைனஸ் எஸ்டி பை எஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுக்கும் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட லிமிட் வந்து 0 to 3. ஓகேவா, அப்போது இங்கே பாருங்கள், டீக்கு மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போது மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ 2 பை மைனஸ் எஸ்ங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிறோம், அல்லது -2 பை எஸ்ஸை வெளியே எடுத்துடுறோம். ஏன்னா டீக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். டீக்கு 3 அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் 3s கிடைக்கும். மைனஸ் ஆஃப் டீக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் 0 1. ஓகேவா, அதனால் இது முடிஞ்சது. இதுக்கு வாங்க, முதல்ல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். ஸோ 0 மைனஸ் 0 0 தான், அதுதான் இந்த 0. அடுத்தது 3க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, அப்பர் லிமிட்டுக்கு அப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி ஒரு மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே என்ன பண்ணுறீங்க பாருங்கள், முதல்ல இந்த 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ டீயோட வேல்யூ 3 இன்டு இ பவர் மைனஸ் எஸ் டி. அப்போது இங்கே வந்து -2s வரக்கூடாது, ஏன்னா 3 தான். ஸோ -3s தான் கரெக்ட், இ பவர் -3s. ஓகேவா, டிவைடட் பை மைனஸ் எஸ். இந்த மைனஸ் எஸ்ஸோடைய மைனஸை தான் முன்னாடியே இங்கே போட்டாங்க. இந்த கீழே ஆக்சுவலாக மைனஸ் எஸ், இந்த மைனஸ் மேலே எடுத்து இங்கே போட்டாங்க. ஓகேவா, அடுத்தது -1 இன்டு இ பவர் -3s டிவைடட் பை மைனஸ் எஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க.
இதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வராங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த -2/s உள்ள கிராஸ் மல்டிப்ளை ஆனால் நமக்கு இப்படி கிடைக்கும். இந்த -2/s -1 கூட மல்டிப்ளை ஆனால் நமக்கு +2/s கிடைக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் இன்டு மைனஸ் +3 × e⁻−3s/s. அதே மாதிரி இந்த மைனஸ் இன்டு மைனஸ் +e⁻−3s/s². இந்த மாதிரி கிடைக்குதா? இப்போ இந்த 2/s நான் அப்படியே எழுதிடுறேன். இந்த 2/s நான் அப்படியே எழுதிடுறேன். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், 3 டைம்ஸ் e⁻−3s/s இருக்குது. இங்கே -2 டைம்ஸ் e⁻−3s/s இருக்குது. அப்போ 3 - 2 வந்து 1. ஓகேவா? அப்போ 3 - 2 = 1ன்னா 1 டைம் e⁻−3s/s இங்கே கிடைக்கும். இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். e⁻−3s/s² அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 2/s அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே இந்த ரெண்டுலையுமே எது காமனாக இருக்குன்னா e⁻−3sங்கிறது காமனாக இருக்குது. அப்போது கீழே டினாமினேட்டரில் 1s இருக்குது, s² இருக்குது. அப்போது டினாமினேட்டரில் நான் s² வச்சுட்டேன்னா இந்த s²/s கொடுக்கும்போது ஒரு சிங்கிள் s கிடைக்கும். அந்த சிங்கிள் s நான் மேலே எழுதிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே s²/s²ங்கும்போது 1 கிடைக்குது. ஸோ +1 நான் மேலே எழுதிடுறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு வேல்யூ வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி தான் அதை சிம்பிளிஃபை பண்ணி they have got the result as 2/s இருக்குது ப்ளஸ் s+1/s². அது கூட இந்த e⁻−3s. ஏன்னா e⁻−3s வந்து காமன் டு both of these two. Okay, that's all. Thank you.